எங்களோட செக்லிஸ்ட்டில் இருந்த தாய்லாண்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே இருந்தாலுமே நீங்கள் சென்னைக்கு இல்லை பெங்களூருக்கு ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ போட்டு வந்துடுங்க. நாங்கள் ட்ரெயினில் வந்திருந்தோம். டேரெக்டாக வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு சென்னை மெட்ரோவில் தான் நாங்கள் ஏறினோம். ஆக்சுவலி இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் 40 rupees கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ மெட்ரோவில் போகிறதே ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சுங்க. ஸோ அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் உள்ளே செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி செக்கு எல்லாமே நாங்கள் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிகாஸ் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் மணாலிக்கு போனதுனால இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஃபுட்டு மட்டும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் அது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு எங்களோட கேட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் ஏறிட்டோம். மணாலிக்கு நாங்கள் இண்டிகோ அதில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு அந்த லெவலுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இந்த ஏர் ஏஷியா வந்துட்டு அதோட சீட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் இறங்கினதுமே இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்துட்டு திருப்பியும் ஏர்போர்ட்டில் வந்துட்டு விடுவாங்க. நாங்கள் ஃபைனலி தாய்லாண்ட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஃப்ளைட்டில் கேபின் லக்கேஜ் 7 kg அண்ட் செக்இன் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 kg அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் 20 kg அண்ட் 7 kg எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக நாங்கள் வந்து தாய்லாண்ட் ரீச் ஆனோன்னா ஃபஸ்ட்டு டைமை தான் பார்த்தோம். 1.5 மணி நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். ஸோ நாங்கள் இமானுவல் ஹாலிடேஸ் மூலமாக போனதுனால எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. டேரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-Eleven தான். 7-Eleven போனதுமே ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்துட்டு இந்த சிம் கார்டு தான். சிம் கார்டு வந்து நம்மளோடது யூஸ் ஆகாது, அங்கே இருக்கிற சிம் கார்டு தான் யூஸ் ஆகும். அது ஒரு 399 நாங்கள் வாங்கினோம். அண்ட் முக்கியமாக நாங்கள் இத்தனை நாளாக வந்துட்டு ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அரவிந்த்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஜூஸ் தான். இந்த ஜூஸை வாங்காத நாளே இல்லை. அண்ட் நாங்கள் வெளியே பார்த்திங்கன்னா டோட்டலி வந்துட்டு இந்த கார்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 டீசெண்டாக வச்சுருந்தாங்க. அந்த ரோடே செம்மையாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போனது இந்த டைகர் டோப்பியாவுக்கு தான். இது ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைகரை பார்த்துட்டே உள்ளுக்குள்ளே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம். நான் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு என்ன ஃபீல்னே சொல்ல தெரியல. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி டைகரை இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இதை முடிச்சுட்டு டைகர் கூட நம்ம ஃபோட்டோ வீடியோ கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி டைகரை நாங்கள் வந்து கண்ணாடி வழியாக பார்த்து முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் வந்து டைகரை நேராக பார்க்க போனோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. அள்ளு விட்டுருச்சு, என்னாலலாம் சுத்தமாக முடியாதுன்ட்டேன். அண்ட் குட்டி புலியும் இருந்துச்சு. அண்ட் சில அனிமல்ஸும் அங்கே வச்சுருந்தாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். அங்கேருந்து அப்படியே நாங்கள் எங்கே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம மழை, அதனால் கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் வந்துட்டு நாங்கள் அந்த போட்டில் பயணம் பண்ணுறதுக்கு. அதனால் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் வந்துட்டு நம்ம ஊரும் இதுவும் வந்துட்டு யூஸ்வலாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த அமௌண்ட் விஷயம்லாம் நாங்கள் நினச்சோன்னா தாய்லாண்டில் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம். பட் கொஞ்சம் வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் வேல்யூ என்னவோ அதே தான். அண்ட் அங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுட்டு நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா, இந்த மாதிரி ஃபுட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேள் புழு நம்ம வந்துட்டு எதாவது ரீல்ஸில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா ட்ரை பண்ணுவோம் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் சத்தியமாக எங்களால் முடியல. ஏன்னா ட்ரை கூட பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது இல்லையா, இதுவும் எனக்கு பல நாளாக சாப்பிடணும்னு ஆசை. அதனால் அதை வாங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லிட்ரலி இந்த பயணம் ஃபுல்லாக நான் ஒரு 3-4 டைம் சாப்பிட்ருப்பேன். ஃபைனலாக அந்த போட்டு வந்துட்டு வந்துருச்சு. இதில் யாரும் குரூப்பெல்லாம் வரல, எங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம சைடாக வேணும்னா நிறுத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப காமன் அழகான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. அண்ட் முக்கியமாக இங்கே வந்தது ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சேன். அது என்னென்னா தாய்லாண்டோட அந்த தைலம். அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. அதனால் அம்மாவுக்கு நான் ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் அங்கேருந்து அப்படியே நாங்கள் எங்கே போயிட்டோம் அப்படின்னா ரூமுக்கு செக்இன் பண்ண போயிட்டோம். அதுக்குள்ளே ரொம்ப பசிச்சதுனால நாங்கள் இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டோம். இங்கே சில பேருக்கு தாய் ஃபுட் வந்துட்டு சேராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே இல்லை, நார்மலாகவே தாய் ஃபுட் வந்துட்டு சில பேருக்கு சேராது, டிசென்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரல, தேங்க் காட். ஆனால் நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். அதனாலேயே ரொம்பவே நல்லா தான் இருந்தது. என்ன எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கலந்துருக்கும். இது நீங்கள் என்ன ஸ்பைஸியாக கேட்டாலுமே அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸோ எங்களுக்கு அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அன்றைக்கி இந்த டே அப்படியே வந்துட்டு அழகாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா டேரெக்டாக புத்தா டெம்பிள் தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலி இது நேற்றுக்கே போயிருக்க வேண்டியது. பட் நாங்கள் வந்துட்டு டயர்டாக இருக்குதுன்னு சரி நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் அப்படின்னோடனே நாங்கள் ஓகே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்காக நாங்கள் கிளம்பிட்டு அங்கே புத்தா டெம்பிளை வந்துட்டு நல்லாவே விசிட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப காமாக, ரொம்பவே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேருந்து
அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு உள்ளே போய் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கைடு வந்து எங்களை இந்த இடத்துல விட்டுட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ இங்கே போய் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க இது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கே. அண்ட் போட் கிட்டே போக போக ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது, என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடலுக்கு நடுவில் இந்த மாதிரி நாங்கள் போட்டில் போனோம். இதெல்லாம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ அங்கே கடலுக்கு நடுவில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 4 ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2.5 வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க தாய் பாட்டில். அண்ட் ஒவ்வொன்றுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கடலுக்குள்ளே போவோம், மீனெல்லாம் போய் பார்ப்போம், அதை முக்கியமாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் டேன்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் ட்ரெஸ் நாங்கள் கொண்டு போகாமல் விட்டோம். அதனால் ஃபுல்லாகவே நாங்கள் நனைஞ்சிட்டோம். இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு குரூப்பாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ குரூப்பாகவே வந்து திருப்பி அவங்க ஹோட்டல் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.